الله أكبر الله أكبر الله أكبر أكبر. أشهد أن لا إله إلا الله. أشهد أن لا أشهد أن محمدًا رسول الله. أشهد أن محمدًا رسول الله. حي على الصلاة. حي على الصلاة. حي على الفلاح. حي على الفلاح. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. अस्सलामु अलैकुम रहमतुल्लाह। أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدًا عبده ورسوله. أما بعد فأعوذ بالله من الشيطان
الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين إن الله يأمركم أن تؤدوا الأمانات إلى أهلها وإذا حكمتم بين الناس أن تحكموا بالعدل إن الله نعم ما يعظكم به إن الله كان سميعا بصيرا इस आयत का तर्जुमा है कि यकीन अल्लाह तुम्हें हुक्म देता है कि तुम ईमान இந்த வசனத்தின் பொருள், நீங்கள் அமானத்துகளை நம்பி ஒப்படைப்பவற்றை அவற்றிற்கு தகுதியானவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்றும், நீங்கள் மக்களுக்கிடையில் தீர்ப்பு வழங்கும் போது நீதியுடன் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்றும் நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகின்றான். அல்லாஹ் உங்களுக்கு அறிவுரை கூறுகின்றது எதுவோ நிச்சயமாக அதுவே மிகவும் சிறந்தது. நிச்சயமாக அல்லாஹ் நன்கு கேட்பவனும் பார்ப்பவனும் ஆவான். ஜமாத்தில் உள்ள அனைவரும் அறிந்திருப்பது போன்று இவ்வருடம் ஜமாத்தில் தேர்தல்கள் நடைபெறும் வருடமாகும். 3 வருடத்திற்கு ஒருமுறை தேர்தல்கள் நடைபெறும். இதில் அமீர்கள், தலைவர்கள், மேலும் பல உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். சில ஜமாத்துகளில் இந்த தேர்தல்கள் துவங்கிவிட்டன. பெரிய ஜமாத்துகளில் தேர்தல் மஜ்லிசுகள் தேர்ந்தெடுக்கப்படும். இந்த தேர்தல் மஜ்லிசுகள் தனது பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கும். இவ்வாறு ஜமாத்துடைய அமைப்பை சரியான முறையில் செயல்படுத்துவதற்காக தேர்தல்கள் அவசியப்படும் வேளையில் இந்த பணியை சிறந்த முறையில் தொடர்ந்து செய்வதற்கு, பொறுப்புகளின் உரிமையை செலுத்துவதற்கு சரியான நபர்களை தேர்ந்தெடுப்பதும் அவசியமாகும். இது எந்த அளவு முக்கியமான பணி என்றால், அல்லாஹு தாலா இந்த பணியை பற்றி திருக்குர்ஆனில் மூமின்களுக்கு கவனமூட்டி இருக்கின்றான். மேலும் எப்படிப்பட்ட பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என விளக்கமாக கூறியிருக்கின்றான். மேலும் பொறுப்பாளர்களுக்கு பொறுப்பை பெறுவது மட்டும் போதுமானதல்ல, மாறாக அதற்குரிய உரிமையை நிலைநாட்ட வேண்டும் என கவனமூட்டியிருக்கின்றான். அவ்வாறு உரிமையை செலுத்தாத நிலையில் அல்லாஹுவின் கோபத்தை பெறக்கூடியவர்கள் ஆவீர்கள் எனவும் கூறியுள்ளான். நான் ஓதிய வசனத்தில் இதனை பற்றி விளக்கப்பட்டுள்ளது. இந்த வசனத்தில் முதல் பொறுப்பு ஓட்டு போடக்கூடியவர்களுக்குரியதாகும் என கூறப்பட்டுள்ளது. பதவி ஒரு அமானத்தாகும். ஆகையால் உங்களது பார்வையில் சிறந்த மனிதருக்கு உங்களுடைய ஓட்டை பயன்படுத்துங்கள்.
ஓட்டு போடுவதற்கு முன்பாக இதனை ஆராய வேண்டும். நாம் யாருக்கு ஓட்டு போடுகின்றோமோ அல்லது ஓட்டு போட விரும்புகின்றோமோ அவர் இந்த பொறுப்பிற்கு தகுதியானவரா இல்லையா என்பதனை பார்க்க வேண்டும். மேலும் ஒருவருக்கு எந்த அளவு பெரிய பதவிக்குரிய பொறுப்பினை வழங்குவதற்கு காலத்தின் கலிஃபாவிற்கு ஆலோசனை வழங்குவதற்காக நீங்கள் ஒன்று கூடியிருக்கின்றீர்களோ அதே அளவு சிந்தனை செய்வதும் துவா செய்வதும் அவசியமாகும். இந்த மனிதர் எனக்கு விருப்பமானவராவார், இவருக்கு நான் ஓட்டு போடுகின்றேன் என்றோ, அவர் எனது அன்பிற்குரியவராவார் என்றோ, அவர் எனது சகோதரர் என்பதனாலோ, அவர் ஷேக் ஆவார், அவர் ஜட் ஆவார், அவர் சௌத்ரி ஆவார், பட்டான் ஆவார், ராஜ்புத் ஆவார், ஆகையால் அவருக்கு ஓட்டு போடுகின்றேன் என்று இருக்கக்கூடாது. எந்த விதமான பாகுபாடும் பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுப்பதில் குறுக்கிடக்கூடாது. நீங்கள் ஏன் சரியாக பணியாற்றவில்லை என்று அல்லாஹு தாலா பொறுப்பாளர்களிடம் மட்டும் விசாரணை செய்ய மாட்டான். மாறாக ஓட்டு போடக்கூடியவர்களும் விசாரிக்கப்படுவார்கள். நீங்கள் உங்களுடைய ஓட்டு உரிமையை ஏன் சரியாக பயன்படுத்தவில்லை என்றும் கேட்பான். அல்லாஹு தாலா வசனத்தின் இறுதியில் இன்னல்லாஹா கான சமீயம் பசீரா என்று கூறியுள்ளான். அதாவது அல்லாஹு தாலா நன்கு கேட்பவனும் நன்கு பார்ப்பவனும் ஆவான் என்று கூறியுள்ளான். இது ஓட்டு போடக்கூடியவர்களுக்கும் ஆகும். அதாவது உங்களுக்கு ஒருவரை பற்றி சரியாக தெரியவில்லை என்றால் பிறகு அல்லாஹ்விடம், இறைவா, உனது பார்வையில் யார் சிறந்தவராக இருக்கின்றாரோ அவருக்கு ஓட்டு போடுவதற்கு எனக்கு வாய்ப்பளிப்பாயாக என்று துவா செய்ய வேண்டும். நல்ல எண்ணத்துடன் செய்யப்படும் இந்த துவாவை நன்கு கேட்பவனும் நன்கு பார்ப்பவனாகவும் இருக்கின்ற இறைவன் ஏற்றுக்கொள்வான். அவன் பார்ப்பவன் ஆவான். அவன் உங்களுடைய செயல்களை ஆழ்ந்து கவனிக்கின்றான். இறைவனை ஏமாற்ற முடியாது. அவன் உள்ளத்தின் ஆழம் வரை நன்கு அறியக்கூடியவனாவான். ஆக மூமின்களுடைய ஜமாத் இறைவனிடம் துவா செய்தவாறு பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கும் போது அல்லாஹு தாலா மூமின்களுக்கு உதவி புரியக்கூடியவனாக ஆகிவிடுகின்றான். ஒவ்வொரு செயலை செய்யும் போது துவா செய்வதும் துவாவுடன் வேலையை ஆரம்பம் செய்வதும் நமது ஜமாத்தின் வழிமுறையாகும். தேர்தலுக்கு முன்பும் துவா செய்யப்படுகின்றது. தூய மனதுடன் இறைவனிடம் வழிகாட்டல் வேண்டியவாறு தேர்தலை நடத்தினால் பிறகு அல்லாஹு தாலா தனது அருள்களையும் பரக்கத்துகளையும் வழங்குகின்றான். ஆக ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொருவரும் தனது ஓட்டு உரிமையின் முக்கியத்துவத்தை உணர வேண்டும். எல்லா விதமான சுய சிந்தனையையும் சுய விருப்பத்தையும் தொடர்பையும் விட்டுவிட்டு எந்த பணிக்காக ஒருவரை தேர்வு செய்ய விரும்புகின்றீர்களோ அவருக்கு ஓட்டு போட வேண்டும். பழைய அகமதிகள் அனைவரும் அறிவார்கள். புதிய அகமதிகளிடம் இளைஞர்களிடம் இது தெளிவு பெற வேண்டும். அதாவது தேர்தலில் ஓட்டு போடப்படுகிறது. இறுதி முடிவை காலத்தின் ஹலிஃபா தான் எடுக்கிறார்கள். சில சமயங்களில் ஒருவருக்கு பெரும்பான்மையான ஓட்டுகள் இருந்தும் சில காரணங்களின் அடிப்படையில் வேறொருவர் நியமிக்கப்படுகின்றார். மேலும் சில சமயங்களில் உள்ளூர் பொறுப்பாளர்களின் தேர்தல் முடிவின் ஒப்புதலை நாட்டின் அமீர் வழங்குகிறார் என்றால் அதற்கு சட்டம் அனுமதிக்கின்றது என்பதும் பெரும்பான்மையாக பெறப்பட்ட ஓட்டினை நிராகரிக்க அவருக்கு உரிமை உண்டு என்பதனையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அமீர்கள் பொதுவாக பெரும்பான்மை ஓட்டிற்கு கண்ணியம் அளிக்க வேண்டும்.
खास तौर पर इंग्लिस्तान और यूरोप மேலும் குறிப்பாக और இங்கிலாந்து, कनाडा, ऑस्ट्रेलिया ஐரோப்பாவின் நாடுகளும், के அமெரிக்கா, கனடா மற்றும் ஆஸ்திரேலியாவின் நாடுகளும் இந்த விஷயத்தை பதிவு செய்து கொள்ளுங்கள். அதாவது नहीं बल्कि உள்ளூர் தேர்தல்களில் நேஷனல் அமீர் விரும்பினால் பெரும்பான்மைக்கு மாற்றமான முடிவினை கொண்டு வருவதற்கும் வழிமுறைகளில் அனுமதி உள்ளது. इलेक्शन के लिए ஆனால் நான் எந்தெந்த நாடுகளின் பெயர்களை கூறினேனோ அவர்கள் இந்த வருட தேர்தலின் முடிவில் उमरा ஏதாவது மாற்றம் செய்ய வேண்டுமென்றால் அதற்கு முன்பாக என்னிடம் கேட்க வேண்டும். वस्पे को இங்கிருந்து முதலில் அனுமதி பெற வேண்டும். அமீர்கள் சுயமாக மாற்றம் செய்ய மாட்டார்கள். இதனை தவிர பாகிஸ்தான், मामला है இந்தியா போன்ற பிற நாடுகளில் சட்டத்திற்கேற்ப ஒப்புதல் வழங்கலாம். उनकी बहरहाल ஒவ்வொரு நாட்டின் நேஷனல் ஆம்லாவுக்கும் வேறு சில பொறுப்பாளர்களுக்கும் தலைமையகம் அதாவது காலத்தின் கலிஃபாவிடமிருந்து ஒப்புதல் பெறப்படுகிறது. अमानत तो इला अहलिहा இந்த வசனத்தில் कहा गया है। துவத்துல் அமானாத்தி இலா அஹ்லிஹா என்று கூறப்பட்டுள்ளது. काम ऐसे हैं நீங்கள் அமானத்துகளை அவற்றிற்கு தகுதியானவர்களிடமே ஒப்படைக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. मसलन सेक्रेटरी रिश्ता नाता है இது பொறுப்பாளர்களுக்கும் பொருந்தும். சில பொறுப்புகள் அல்லது சில பணிகள் தேர்தலின்றி நியமன அடிப்படையில் ஒப்படைக்கப்படுகின்றது. உதாரணமாக செக்ரட்டரி ரிஷ்தா நாதா அதாவது திருமண சம்பந்தமான செயலர், அவருடைய பொறுப்பு அல்லது தொண்டு, இதுபோன்று மேலும் சில பொறுப்புகளில் சில வேலைகள் கொடுக்கப்படுகின்றன. और ताल्लुक पर न दिया ஜமாத் அமீர், ஜமாத் சதர் அல்லது சம்பந்தப்பட்ட செயலர் तफसीली जायजा लिए ஒருவருக்கு இது போன்ற பணிகளை கொடுத்தால் சுய விருப்பம் மற்றும் தொடர்பு காரணமாக கொடுக்காதீர்கள். மாறாக ஜமாத் உறுப்பினர்களை விரிவாக ஆராய வேண்டும். பிறகு இவ்வாறு ஆராய்ந்த பிறகு அவர்களில் சிறந்தவராக தென்படக்கூடியவர்களிடம் பணியை ஒப்படைக்க வேண்டும். அவ்வாறு செய்யவில்லை என்றால் இது பாரபட்சம் காட்டுவது ஆகும். तो फिर बाद இஸ்லாத்தில் இது வெறுக்கப்பட்டதாகும். ஆனால் ஒருவர் தனது நண்பர் அல்லது அன்பருக்கு ஒரு பணியை கொடுக்கிறார் என்றால், उनको ये மேலும் அவர் அதற்கு தகுதியானவர் என்றால், ஆட்சேபனை செய்யும் பழக்கம் உள்ள சிலர் இவர் தனக்கு நெருக்கமானவருக்கு இந்த பொறுப்பை கொடுத்துவிட்டார் என தேவையில்லாமல் ஆட்சேபனை செய்கின்றார்கள். அவ்வாறு அவர்கள் ஒருபோதும் ஆட்சேபனை செய்யக்கூடாது. ये मैंने बात इसलिए वादे कर दी कि ஒரு பொறுப்பாளருடைய, ஒரு அமீருடைய நெருங்கியவராக, சொந்தக்காரராக இருப்பது பாவம் ஒன்றும் கிடையாது. ताला ने இதன் காரணத்தினால் அவரை தொண்டாற்றுவதிலிருந்து தடுத்து வைப்பதற்கு நான் இந்த விஷயத்தை சில மக்களிடம் இருந்து இது போன்ற ஆட்சேபனைகள் வருவதனால் தெளிவுபடுத்தினேன். दो और तफवीज करदा कामों को सर अंजाम அடுத்து அல்லாஹு தாலா இவ்வசனத்தில் பொறுப்பாளர்களிடம் கூறுகின்றான், தஹ்கமு பில் அத்ல், அதாவது நீதியுடன் உங்களது பொறுப்புகளை நிர்ணயிக்கப்பட்ட பணிகளை செய்யுங்கள். एक कारकुन से நீதி நேர்மை இல்லை என்றால், பாரபட்சமாக செயல்பட்டால், जरूरत நெருங்கியவர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்பட்டால், कायम नहीं रह सकता। ஒரு பணியாளரிடம் அதிக அளவு விசாரணையும் மற்றவரிடம் கண்டும் காணாமல் இருக்கும் நிலை இருந்தால் நீதியை நிலைநாட்ட முடியாது. बदनताज निकलते हैं। इसी तरह सिर्फ काम நீதி நிலை பெறவில்லை என்றால் பிறகு பணியில் அருள்கள் கிடைக்கப் பெறாது. நல்ல விளைவுகளுக்கு பகரமாக தீய விளைவுகள் தான் ஏற்படும். और फैसले इसके मुताबिक होने चाहिए। பணியாற்றுபவரிடம் மட்டும் இந்த நிலை இருக்கக்கூடாது என்பதல்ல, மாறாக ஜமாத் உறுப்பினர்களுடனும் நீதியுடன் நடந்து கொள்ள வேண்டும். और दूसरे से और सलूक அதற்கேற்பவே தீர்ப்புகள் இருக்க வேண்டும். ये चीजें இவர் இன்னாருடைய நண்பராவார், இன்னாருடைய அன்பராவார், இன்னா குடும்பத்தை சேர்ந்தவராவார், எனவே அவரிடம் ஒரு விதமாகவும்
மற்றவரிடம் வேறு விதமாகவும் நடக்கக்கூடாது. இப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்தால் அவை ஜமாத்தில் நிம்மதியற்ற நிலையை ஏற்படுத்தி விடுகின்றன. இதனை போன்று காலத்தின் ஹலீஃபாவின் புறம் இருந்து ரிப்போர்ட் கேட்கப்பட்டால் அந்த ரிப்போர்ட் சரியாக இருக்க வேண்டும். தஹ்கமு பில் அத்ல் என்று கட்டளையிடப்பட்டுள்ளது. ஆனால் காலத்தின் ஹலீஃபாவுக்கு தவறான அறிக்கை அனுப்பப்பட்டால் பிறகு காலத்தின் ஹலீஃபாவிடமிருந்து தவறான தீர்ப்பு வழங்கப்பட்டுவிடும். தவறான தீர்ப்பை வழங்க செய்து அவர்கள் தான் குற்றவாளி ஆவதுடன் பிறரையும் குற்றவாளி ஆக்கும் குற்றத்திற்கு ஆளாகின்றனர். ஆக எப்போதும் ஜமாத் பணிகளில் இவ்விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பணியையும் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தொண்டையும் அதிக அளவு சிந்தித்து நம்பிக்கையுடன் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். ஆக பதவி என்பது பெருமை கிடையாது, மாறாக அது மாபெரும் பொறுப்பு ஆகும். துஆவுடன் தனது பொறுப்புகளை செய்வது அவசியமாகும். அல்லாஹ் தஆலா தன்னை சமீ என்று கூறுகின்றான். அவன் உங்களுடைய துஆக்களை கேட்கின்றான். குறிப்பாக இறைவனுடைய கட்டளையின்படி முழுமையாக செயல்படுவதற்காக துஆக்கள் செய்யும் போது அல்லாஹ் தஆலாவுடைய உதவி கண்டிப்பாக கிடைக்கின்றது. அல்லாஹ் தஆலா ஓட்டிடக்கூடியவர்கள் மீது பார்வை வைப்பது போன்று பொறுப்பாளர் மீதும் அவனது பார்வை இருக்கின்றது. நீங்கள் உங்களது பொறுப்புகளை செய்யவில்லை என்றால், நீதியுடனும் நேர்மையுடனும் தீர்ப்புகள் வழங்கவில்லை என்றால், பணிகளை அதற்குரிய உரிமைகளை செலுத்தியவாறு செய்யவில்லை என்றால், அனைத்தையும் பார்க்கக்கூடிய இறைவன் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் என்று கூறுகின்றான். உங்களிடம் கேள்வி கேட்கப்படும். ஆக பொறுப்புகள் சுமத்தப்பட்டவர்களுக்கு இது மிகவும் அச்சப்பட வேண்டிய இடமாகும். மக்களுக்கு பதவிக்கான ஆசை மிக அதிகமாக இருக்கிறது. அவர்களுக்கு இது எவ்வளவு பெரிய பொறுப்பு என்பது தெரிய வந்தால், மேலும் அதனுடைய உரிமையை செலுத்தாமல் போனால் அவனது கோபமும் அவனது தண்டனையும் கிடைக்கும். ஆக ஒவ்வொரு பொறுப்பாளரும் எல்லோரையும் விட அதிகமாக இரவு பகலாக பாவ மன்னிப்பு வேண்டுபவராக இருக்க வேண்டும். ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஓட்டை பெற்ற பின்னர் அல்லது பொறுப்பிற்கான ஒப்புதல் வந்த பின்னர் அவர் சுதந்திரம் ஆகிவிடவில்லை. மாறாக அவர் எப்படிப்பட்ட பிணைப்பில் வந்துள்ளார் என்றால், அதனை நிறைவேற்ற முடியாத நிலையில், தனது தகுதிக்கேற்ப சரியாக செயல்படாத நிலையில் அல்லாஹுவின் வெறுப்பை பெறக்கூடியவராகி விடுகின்றார் என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொறுப்பாளரும் ஜமாத் உறுப்பினர் ஒவ்வொருவரின் உரிமையையும் செலுத்த வேண்டும். அத்துடன் ஜமாத்துடைய உரிமையையும் செலுத்த வேண்டும். ஏனென்றால் ஒவ்வொரு பொறுப்பாளரும் தன்னை நான் ஒரு ஜமாத் பொறுப்பாளர் ஆவேன், எனது ஒவ்வொரு பலகீனமும் ஜமாத்தை பாதிக்கும் அல்லது ஜமாத் பெயரை கெடுக்கக்கூடியதாக ஆகிவிட முடியும், ஆகையால் இந்த உரிமைகளை செலுத்தக்கூடியவராக ஆக வேண்டும் என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும். பிறகு தமது முன்மாதிரியை நிலைநாட்டியவாறு மார்க்க உரிமைகளை செலுத்திக் கொண்டே உலக உரிமைகளை செலுத்துவதற்கான முன் உதாரணத்தை நிலைநாட்ட வேண்டும். இது எனது சொந்த விஷயம், நான் என்ன வேண்டுமென்றாலும் செய்வேன் என்று யாரும் கூறிவிட முடியாது. ஜமாத்துடன் எனக்கு எந்த தொடர்பும் இல்லை, நான் சுதந்திரம் ஆவேன், ஆகையால் நான் விரும்புவதை தான் செய்வேன் என்றும் யாரும் கூறிவிட முடியாது. ஒவ்வொரு பொறுப்பாளரும் அவரது ஒவ்வொரு செயலும் இனி ஜமாத் விஷயத்திற்கு உட்பட்டுதான் அமைந்துள்ளது என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிந்தனையை ஒவ்வொரு பொறுப்பாளரும் தனக்குள் ஏற்படுத்த வேண்டும். இப்படிப்பட்ட சிந்தனையுள்ள மனிதர்களை ஓட்டு போடக்கூடியவர்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும். வேறு வகையில் கூறுவதாக இருந்தால், இறை அச்சத்தின் தரம் உயர்ந்துள்ளவர்களை
பொறுப்பாளர்களாக ஆக்குவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். के इमाम को मानकर இந்த காலத்தின் இமாமை ஏற்றுக்கொண்ட பிறகு நமது தக்வாவின் தரத்தை உயர்த்துவோம் என்பது நமது வாதமாகும். மேலும் தம்மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகளை மற்றவர்களை விட हमें बहुत फिक्र से அதிக உரிமைகளை செலுத்துவோம் என்பது நமது வாதமாகும். பிறகு இதனை மிகுந்த கவனத்துடன் ஜமாத் பொறுப்புகளை செலுத்துவது நமது கடமையாகும். जो अपनी इमानतों और अपने अहदों அல்லாஹு தாலா வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வாஹதிஹிம் ராவூன் என்று கூறியுள்ளான். அதாவது தங்களிடம் நம்பி ஒப்படைக்கப்பட்ட பொருட்களையும் தம் உடன்படிக்கைகளையும் பேணி காப்பார்கள். सामने रख ஒவ்வொருவரும் இந்த கட்டளையை தத்தமது வட்டத்தினுள் கண்முன் வைப்பது அவசியமாகும். மேலோட்டமாக தம்மீது சுமத்தப்பட்ட பொறுப்புகளை செயல்படுத்தக்கூடாது. மாறாக ஆழம் வரை சென்று அனைத்து நுட்பங்களையும் கண்முன் வைத்து தனது பணியை செய்ய வேண்டும். தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களும் தமது பணியில் கவனத்துடன் இருப்பவர்களையே தேர்ந்தெடுக்க வேண்டும். लोगों को भी தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களும் தமது பொறுப்புகளை தமது அனைத்து விதமான ஆற்றல்களுடனும் செய்ய முயல வேண்டும். உலகத்தை விட மார்க்கத்திற்கு முக்கியத்துவம் அளிப்போம் என்று செய்த உடன்படிக்கையை எல்லோரையும் விட அதிகமாக பொறுப்பாளர்கள் கடைபிடிக்க வேண்டும். அவர் எந்த தரத்தையுடைய பொறுப்பாளராக இருந்தாலும் சரியே. जैसे कि பதவி வகிப்பது அல்லது தொண்டாற்றுவதற்கான விருப்பத்தினை பலரும் வைத்திருப்பார்கள். ओहदे की ख्वाहिश பதவி வகிப்பதற்கான ஆசை இருக்கவே கூடாது. तालीम के खिलाफ है। இது இஸ்லாமிய போதனைக்கு மாற்றமானதாகும். उसकी अगर ख्वाहिश है தொண்டாற்றுவதற்கான விருப்பம் இருக்கிறதென்றால் जो खुद பிறகு ஏதாவது தொண்டு கொடுக்கப்பட்டால் அல்லது ஏதாவது பொறுப்பு கொடுக்கப்பட்டால் रखना चाहिए தொண்டாற்றக்கூடியவர்களும் பொறுப்பாளர்களும் चीजें இந்த அனைத்து விதமான உடன்படிக்கைகளையும் பூர்த்தி செய்யாமல் அவை நிறைவடையாது என்பதனை நினைவில் கொள்ள வேண்டும். से पूरे होंगे और क्या मयार इसका होना चाहिए உடன்படிக்கை इस बारे में எவ்வாறு நிறைவேறும், எந்த தரத்தில் அது நிறைவேறும், இதற்கு எப்படிப்பட்ட தரம் வேண்டும் என்பதனை பற்றி ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள். இறைவன் வல்லதீனஹும் லி அமானாத்திஹிம் வ அஹ்திஹிம் ராவூன் என்ற வசனத்தில் கூறுகின்றான், इस बात पर उनको फतह अजीम हासिल हो गई बल्कि அவர்கள் தம்மிடத்தில் நப்சே அம்மாராவுடைய ஆசைகளிலிருந்து மீண்டு வந்து हर एक அதனுடைய உணர்வுகளில் மாபெரும் வெற்றி கிடைத்துவிட்டது என்பது மட்டும் அவர்களது திறமையாக இருக்காது. மாறாக அவர்கள் முடிந்தவரை இறைவன் மற்றும் அவனது படைப்பினங்களின் அனைத்து அமானத்துகளுடைய அனைத்து உடன்படிக்கையுடைய ஒவ்வொரு பகுதியையும் கவனத்தில் கொண்டு இறை அச்சத்தின் நுண்ணிய பாதையில் செல்வதற்கு முயற்சி செய்வார்கள். की बारीक சக்தி உள்ளவரை அந்த வழியில் செல்வார்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், இந்த வசனத்தில் வந்துள்ள ராவூன் என்ற வார்த்தையின் பொருள் பேணி பாதுகாக்கக்கூடியவர் என்பதாகும். இந்த சொல் அரபு மரபின்படி ஒரு மனிதர் தனது ஆற்றல் மற்றும் சக்திக்கேற்ப ஒரு செயலின் நுண்ணிய பாதைகளை கடந்து செல்லும் போதும் அந்த விஷயத்தின் அனைத்து நுண்ணிய விஷயங்களை செய்ய முயலும் போதும் எந்த பகுதியையும் விட விரும்பாத போதும் பயன்படுத்தப்படுகின்றது. और सबकी ஆக இந்த வசனத்தின் பொருள் அந்த நம்பிக்கையாளர்கள் தன்னிடம் உள்ள ஆற்றலுக்கேற்ப இறை அச்சத்தின் நுண்ணிய பாதைகளில் செல்பவர்களாவர். அமானத்துகள் உடன்படிக்கைகள் தொடர்பாக உள்ள இறை அச்சத்தின் எந்த ஒரு பகுதியையும் விட விரும்ப மாட்டார்கள். அனைத்தையும் பேணி பாதுகாப்பது அவர்களது குறிக்கோளாக இருக்கிறது. மேலோட்டமாக தன்னை அமீன் என்றும் உடன்படிக்கையை நிறைவேற்றுவதில் உண்மையாளர் என்றும் கூறுவதனால் அவர்கள் மகிழ்ச்சி அடைய மாட்டார்கள். और इसी रियायत का नाम அறியாமல் ஏதாவது துரோகம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று அவர்கள் அச்சப்பட்டு கொண்டிருப்பார்கள். खुलासा मतलब ये கவனத்துடன் மறைமுகமாக எந்தவித குறைபாடும் பலகீனமும் இருந்துவிடக் கூடாது என்று சக்திக்கேற்ப அனைத்து விஷயங்களிலும் கவனத்துடன் சிந்தித்துக் கொண்டே இருப்பார்கள்.
இதனை வேறு வார்த்தையில் இறையச்சம் என்று கூறுவர். ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதன் கருத்து சுருக்கம் என்னவென்றால், தனது விவகாரத்தில் அது இறைவனுடனோ படைப்பினங்களுடனோ தொடர்புடைய விவகாரமானாலும் அந்த முஃமின் சுதந்திரமான மற்றும் கட்டுப்பாடு அற்றவர் அல்லர். மாறாக இறைவனுடைய பார்வையில் எந்த விதமான ஆட்சேபனைக்கும் ஆளாகிவிடக் கூடாது என அச்சப்பட்டு கொண்டிருப்பவர் ஆவார். தம்மிடமுள்ள அமானத்துகளையும் தமது உடன்படிக்கைகளையும் கூறிய கவனத்துடன் பேணி வருவர். எப்போதும் தன்னிடம் உள்ள அமானத்துகளையும் தனது உடன்படிக்கைகளையும் கண்காணித்து வருவர். இறையச்சம் என்ற தொலைநோக்கியுடன் அதன் அந்தரங்க நிலையை கவனித்து வருவர். அவர்களிடம் உள்ள அமானத்துகளும் அவர்களது உடன்படிக்கைகளிலும் மறைவாக எந்தவித குறைபாடும் வந்துவிடக் கூடாது என நினைப்பார்கள். அவர்களிடம் உள்ள இறைவனுடைய அமானத்துகளை, அதாவது அனைத்து ஆற்றல்களையும் அனைத்து உறுப்புகளையும் உயிர் பொருள் கண்ணியம் ஆகியவற்றை இறை அச்சத்தை பின்பற்றியவாறு அதற்கேற்ற இடங்களில் உபயோகப்படுத்துவார்கள். ஈமான் கொள்ளும் போது இறைவனுடன் செய்த உடன்படிக்கையை முழுமையான சத்தியத்துடன் நிறைவேற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருப்பார்கள். இதனை போன்று அவர்களிடம் உள்ள படைப்பினங்களின் அமானத்துகளை, மேலும் அமானத்தின் கட்டளையின் கீழுள்ள பொருட்கள் அனைத்திலும் சக்தி உள்ளவரை அவர்கள் தக்குவாவின்படி செயல்படுவார்கள். அதில் ஏதாவது முரண்பாடு ஏற்பட்டால் தக்குவாவை முன்னிறுத்தி முடிவு எடுப்பார்கள். அந்த முடிவினால் அவர்களுக்கு இழப்பு ஏற்பட்டாலும் சரியே. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், மனிதனுடைய ஆன்மீகத்தின் அனைத்து அழகும் தக்குவாவின் அனைத்து நுட்பமான வழிகளிலும் செல்வதில் உள்ளது. தக்குவாவின் நுட்பமான வழிகள் ஆன்மீக அழகின் நுண்ணிய வரைபடமும் அழகிய வடிவமும் ஆகும். இறைவனுடைய அமானத்துகளையும் நம்பிக்கையின் உடன்படிக்கையும் முடிந்தவரை பேணி பாதுகாப்பது, தலைமுதல் பாதம் வரை உள்ள ஆற்றல் மற்றும் உறுப்புகளில் வெளிப்படையானவையில் கண்கள், காதுகள், கைகள், கால்கள் போன்றவையும் உட்புறமாக உள்ளம் போன்ற ஆற்றல்களும் ஒழுக்கங்களும் இவைகளுக்கு எந்தளவு ஆற்றல்கள் உள்ளனவோ அவற்றை காலத்திற்கேற்ப உபயோகப்படுத்துவது, அனுமதிக்கப்படாத செயல்களிலிருந்து தடுப்பது, மறைவான தாக்குதலிலிருந்து கவனமாக இருப்பது, இதனுடன் அடியார்களுக்குரிய உரிமைகளை செலுத்துவது போன்றவை மனிதனின் ஆன்மீகத்தில் அனைத்து அழகுடன் தொடர்பு உடையவையை பெறுவதற்குரிய வழியாகும். இறைவன் திருக்குரானில் தக்வாவிற்கு லிபாஸ், ஆடை என்று பெயர் சூட்டியுள்ளான். லிபாசு தக்வா திருக்குரானின் சொல்லாகும். இது ஆன்மீக அழகு, ஆன்மீக பொலிவு தக்வாவிலிருந்து தான் பிறக்கிறது என்பதனை தெரிவிக்கின்றது. தக்வா என்பது மனிதன் இறைவனது அனைத்து அமானத்துகளையும் ஈமானின் உடன்படிக்கையையும் மேலும் படைப்பினங்களின் அனைத்து அமானத்துகளையும் உடன்படிக்கைகளையும் முடிந்தவரை பேணி பாதுகாக்க வேண்டும். அதாவது அதன் நுண்ணிய பகுதிகளையும் கண்காணித்து முடிந்தவரை செயல்பட வேண்டும். ஆக தக்வாவின் தரம் உயராதவரை அமானத்துகள், உடன்படிக்கை ஆகியவற்றின் உரிமைகளை நிறைவேற்ற முடியாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியது போன்று இறைவனுக்குரிய அமானத்துகளும் உள்ளன, அடியார்களுக்குரிய அமானத்துகளும் உள்ளன. ஒரு பொறுப்பாளர் குறிப்பாக இருவிதமான அமானத்துகளுக்கும் அமீன் என கருதப்படுவார். பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஜமாத் உறுப்பினர்களுக்கு மீண்டும் நான் கவனமூட்டுகின்றேன். அல்லாஹ்விடம் துவா செய்தவாறு இரண்டு விதமான அமானத்துகளையும் உடன்படிக்கைகளையும் நிறைவேற்றக்கூடியவர்களுக்கு ஓட்டு போடுங்கள். ஜமாத்தின் தக்வா எல்லா வகையிலும் உயர்ந்திருக்கும் போதுதான் இது நடைபெறும். ஓட்டு போடக்கூடிய ஒவ்வொருவருடைய தக்வாவின் தரம் உயர்ந்திருக்கும் போதுதான் இந்த நிலைமை ஏற்படும். ஆக ஜமாத்தின் உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் தன்னை ஆராய்ந்தவாறு தனது தரத்தை உயர்த்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நான் கூறியது போன்று பொறுப்பாளர்களை ஜமாத் நபர்கள் தான் தேர்ந்தெடுப்பார்கள். ஜமாத் நபர்களில் இருந்துதான் பொறுப்பாளர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள்.
ஆகையால் மூமின் என்ற நிலையில் நம் அனைவரிடமும் இருக்க வேண்டிய சிறப்பு அம்சங்களை, குறிப்பாக பொறுப்பாளரிடம் இருக்க வேண்டிய சிறப்பு அம்சங்களை நான் கூறிவிடுகின்றேன். உடன்படிக்கையை பேணுவதை பற்றி நான் முதலில் கவனமூட்டுகின்றேன். ஜமாத்தில் உடன்படிக்கையை பேணுவதன் தரம் உயரும் போதுதான் பொறுப்பாளர்களின் உடன்படிக்கையை பேணும் தரமும் உயரும். அடியார்களின் உரிமைகளை செலுத்துவதில் உள்ள குறைபாடுகளுள் வாக்குறுதிகளை நிறைவேற்றாமை ஒன்றாகும். அதாவது வாக்குறுதிகளை நிறைவேற்றாத காரணத்தினால் உரிமைகள் செலுத்தப்படுவதில்லை. இதற்காக கடினத்தை மேற்கொள்ள நேரிட்டாலும் மேற்கொள்ள வேண்டும். இதனை ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறியுள்ளார்கள். மேலும் அடியாரின் உரிமைகளை கொடுப்பதற்கு சரியான முயற்சி செய்ய வேண்டும். பல்வேறு வியாபார ஒப்பந்தங்கள் செய்யப்படுகின்றன. ஆட்சேபனை செய்யக்கூடியவர்கள் மற்றவர் மீது உடனே ஆட்சேபனை செய்து விடுகின்றனர். ஆனால் அவர்களது விவகாரம் சரியாக இருப்பதில்லை. இதன் மூலம் சமூகத்தில் குழப்ப நிலை உருவாகி விடுகின்றது. இஸ்லாம் அமைதியினை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கமாகும், அமைதியினை விரும்பக்கூடிய மதமாகும். எந்த அளவு இந்த விஷயத்தின் பக்கம் கவனமூட்டப்பட்டுள்ளதோ அதே அளவு முஸ்லிம்களில் உடன்படிக்கையை மீறுவது குழப்பம் போன்றவை தென்படுகின்றது. மேலும் சமூகத்தில் வாழ்வதன் காரணமாக அகமதிகளாகிய நம்மீதும் இதனுடைய தாக்கம் ஏற்படுகின்றது. உடன்படிக்கை என்பது வியாபார விஷயத்தில் செய்யப்படும் ஒப்பந்தம் மட்டும் கிடையாது. மாறாக எல்லா இடங்களிலும் உடன்படிக்கை உள்ளது, உள்ளேயும் வெளியேயும் உள்ளது. வீட்டளவிலும் கணவன் மனைவி திருமண பந்தம் இருக்கின்றது, இதுவும் ஒரு உடன்படிக்கை ஆகும். இதிலும் ஒருவர் மற்றவரை ஏமாற்றுகிறார். சில மக்கள் ஜமாத் பணிகளை மிகவும் அழகிய முறையில் செய்து முடிக்கின்றார்கள். நான் பலமுறை இதனை கூறியுள்ளேன். ஆனால் வீட்டின் உரிமைகளை செலுத்துவதில்லை. இதுவும் உடன்படிக்கையில் இருந்து முகம் திருப்புவதாகும், அல்லது அதனை கடைபிடிப்பதிலிருந்து முகம் திருப்புவதாகும். அல்லாஹுவின் பார்வையில் அவர்கள் தண்டனைக்குரியவர்கள் ஆவார்கள். அல்லாஹு தாலா கூறுகின்றான், இன்னல் அஹத கான மசூலா. அதாவது ஒவ்வொரு உடன்படிக்கை குறித்து ஒரு நாள் விசாரிக்கப்படும். அல்லாஹு தாலா நல்ல மனிதரின் சரியான மூமினின் அடையாளமாக வல் மூஃபூன பி அஹ்திஹிம் இதா ஆஹது, அவர்கள் உடன்படிக்கை செய்தால் அதனை நிறைவேற்றுவார்கள் என கூறியுள்ளான். ஆக ஒவ்வொரு அஹ்மதியும் நல்ல பொறுப்பாளர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றால் ஒவ்வொரு மட்டத்திலும் தன்னையும் ஆராய வேண்டும். எந்த அளவு சுயமாக உடன்படிக்கையை நிறைவேற்றுவராக நாம் இருக்கின்றோம் என்பதனை பார்க்க வேண்டும். எந்த அளவு தன்னிடம் உள்ள அமானத்துகளை ஒப்படைக்கக்கூடியவராக இருக்கின்றோம் என்பதனை பார்க்க வேண்டும். அடுத்து அல்லாஹு தாலா ஓர் அழகிய சமூகத்திற்கு ஒருவர் மற்றவருடைய உணர்வுகளை கவனத்தில் கொள்ள வேண்டும் என கூறுகின்றான். வலா தல்மிசு அன்ஃபுசக்கும் வலா தனாபசு பில் அல்காப். நீங்கள் உங்கள் மக்களையே பழித்துரைக்காதீர்கள், ஒருவரை ஒருவர் பட்டப்பெயர் சூட்டி அழைக்காதீர்கள். தல்மிசு என்பதற்கு பழித்துரைப்பது மட்டும் பொருள் கிடையாது, அதற்கு பல பொருட்கள் உள்ளன. சில பொறுப்பாளர்களால் தமது உணர்வுகளை அடக்கிக் கொள்ள முடிவதில்லை என்பதனை பார்க்கின்றோம். சில சமயங்களில் பணிகளுக்காக வரக்கூடியவர்களிடம் அல்லது தனது நண்பர்களிடம் அவர்களது உணர்வுகளை காயப்படுத்தக்கூடிய விஷயங்களை கூறுகின்றனர். இதனால் சில சமயங்கள் பலகீனமான உள்ளங்களை கொண்டவர்கள் பொறுப்பாளர்களுக்கு எதிராக ஆவது மட்டுமல்லாமல் ஜமாத் அமைப்பின் மீதும் ஆர்வம் அற்று விடுகின்றனர். அல்லாஹு தாலா தல்மிசு என்று கூறுகின்றான். நான் கூறியது போன்று இதற்கு பல்வேறு பொருட்கள் உள்ளன. உதாரணமாக தள்ளுவது, ஒருவரை கட்டாயப்படுத்துவது, அடிப்பது, ஒருவர் மீது குற்றம் சாட்டுவது, தவறாக பேசுவது, ஒருவருடைய குறைகளையும் பலகீனங்களையும் தேடுவது, ஒருவரை பற்றிய தவறான விஷயங்களை பேசுவது, ஒருவர் விரும்பாத வகையில் பேசுவது.
ஆக பொறுப்பாளர்கள் இந்த விஷயங்களை கவனத்தில் கொள்ளவில்லை என்றால் எந்த நபருடன் அவ்வாறு நடக்கப்படுகிறதோ அவருடைய உள்ளத்தில் அந்த பொறுப்பாளர் மற்றும் ஜமாத் அமைப்பிற்கு எதிராக உணர்வுகள் தோன்றாமல் வேறென்ன தோன்றும். இதனை போன்று தனாபசு பில் அல்காப் என்று கூறி ஒருவர் விரும்பாத பெயரை கொண்டு அவரை அழைக்காதீர்கள், எல்லாருடனும் கண்ணியத்துடனும் மரியாதையுடனும் நடக்க வேண்டும் என கவனமூட்டப்பட்டுள்ளது. இந்த மாபெரும் சிறப்பு அம்சங்கள் ஒரு பொறுப்பாளரிடம் தென்பட வேண்டும். இது பொதுவான கட்டளையும் ஆகும். ஒவ்வொரு முஃமினும் இந்த விஷயத்தை கடைபிடிக்க வேண்டும். அவருடைய செயல்பாடு சுற்றுப்புறத்தில் அன்பு, பாசம் போன்றவற்றை வெளிப்படுத்துவையாக இருக்க வேண்டும். மேலும் குறிப்பாக பொறுப்பாளர்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து பொறுப்பாளரிடம் இருக்க வேண்டிய சிறப்பம்சமாவது ஜமாத் செல்வங்களை குறிப்பாக மிகவும் கவனத்துடன் செலவு செய்ய வேண்டும். எந்த விதத்திலும் வீண் விரயமாக கூடாது. ஆகையால் குறிப்பாக எந்த துறையில் செலவுகள் அதிகமாக இருக்குமோ அவர்களுடைய பட்ஜெட் பெரிதானதாக இருக்கும். அவர்கள் தனது பட்ஜெட்டை மட்டும் பார்க்க கூடாது, மாறாக குறைந்த செலவில் அதிக அளவு எவ்வாறு பயனடைய முடியும் என்பதனை பார்க்க வேண்டும். உதாரணமாக விருந்தினர் உபசரிப்பு பிரிவு உள்ளது, லங்கர் கானாவுடைய பிரிவு உள்ளது, ஜலசா சாலனாவுடைய துறை உள்ளது. அதில் மசீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய லங்கர் தற்பொழுது ஏறக்குறைய உலகின் எல்லா பகுதியிலும் பரவிவிட்டது. ஜலசா சால்னாவின் அமைப்பு உலகில் பரவிவிட்டது. இந்த இரண்டு துறையை சேர்ந்த கண்காணிப்பாளர்களும் அதிக கவனத்துடன் இருப்பது அவசியமாகும். பட்ஜெட்டில் வாய்ப்பு இருந்தாலும் ஆராய்ந்து குறைந்த அளவே செலவு செய்ய வேண்டும். இதுவே ஒப்படைக்கப்பட்ட அமானத்துகளின் உரிமையை செலுத்தும் வழிமுறையாகும். இதுவே அமானத்துகளின் உரிமையை செலுத்தும் சரியான வழியாகும். ஹஜ்ரத் மசீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாத்திற்கு செல்வங்கள் வருவதனை பற்றிய கவலை இருந்ததில்லை, மாறாக சரியாக செலவு செய்பவர்களை பற்றிய கவலையே இருந்தது. ஆக அமீர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட பொறுப்பாளர்கள் இந்த விஷயத்தின்பால் குறிப்பாக கவனம் செலுத்துங்கள். அடுத்து ஒரு பொறுப்பாளரிடம் இருக்க வேண்டிய சிறப்பு அம்சம், இது ஒவ்வொரு மூமினின் அடையாளமாகும். ஆனால் எவர் மீது ஜமாத் பொறுப்புகள் சுமத்தப்படுகின்றதோ அனைத்தையும் விட அவருடைய முதல் வேலை வீணானவற்றிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும் என்பதாகும். அல்லாஹ் தஆலா வல்லதீனஹும் அனில் லஹவி முரிலூன் என்று கூறியுள்ளான். அதாவது வீணானவற்றிலிருந்தும் விலகி இருப்பவர்களே மூமின்கள் ஆவர். மூமின்களில் சிறந்தவர்களாக இருக்கின்றவர்களின் தரம் மிகவும் உயர்வானதாக இருக்க வேண்டும். அவர்கள் அனைத்து விதமான வீணானவற்றிலிருந்தும் தன்னை பாதுகாக்க வேண்டும். வீண் பேச்சுக்கள், கேலி கிண்டல் செய்யக்கூடிய கூட்டங்கள், இவற்றில் பொறுப்பாளர்கள் அமர்ந்து மற்றவர்களையும் கேலி கிண்டல் செய்து கொண்டிருப்பார்கள், பேசிக் கொண்டிருப்பார்கள். இதிலிருந்து தவிர்ந்திருக்க வேண்டும். மார்க்க வழிமுறைகள் பின்பற்றப்படாத இப்படிப்பட்ட கூட்டங்களில் பொறுப்பாளர்கள் கலந்து கொள்ளக்கூடாது. ஹஜ்ரத் மஸீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூறுகின்றார்கள், இதற்கு என்ன பொருள் என்றால், வீணான தொடர்புகளிலிருந்து தன்னை தனிமைப்படுத்தக்கூடியவர்களே மூமின்கள் ஆவார்கள். வீணான தொடர்புகளிலிருந்து தன்னை தடுப்பது இறைவனுடன் தொடர்பு கொள்வதற்கு காரணமாக அமையும். ஆக வீணான விஷயங்களிலிருந்து உள்ளத்தை தடுப்பது இறைவனுடன் உள்ளத்தை ஒட்ட வைப்பதாகும். இறைவனுடன் தொடர்பு உறுதியாகும் போது தக்வாவின் தரமும் உயரும். பிறகு அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், கஞ்சத்தனம் எவ்வளவு மோசமானதென்றால் எந்த ஒரு மூமினுக்கும் அது அழகல்ல. பொறுப்பாளர்கள் வீண் விரயத்திலிருந்து விலக வேண்டும், நடுநிலையை பின்பற்ற வேண்டும். ஆனால் இதற்கு கஞ்சனாகவும் கருமியாகவும் ஆகிவிட வேண்டும் என்பது பொருள் அல்ல. எங்கு அத்தியாவசிய தேவைகள் உள்ளனவோ அங்கு செலவு செய்ய வேண்டும். ஒருவருக்கு திறந்த மனப்பான்மையுடன் செலவு செய்வதும் மற்றொருவருக்கு குறுகிய மனப்பான்மையுடன் செலவு செய்வதும் கூடாது.
பொறுப்பாளர்களுக்குரிய சிறப்பு அம்சங்களில் ஒன்று கோபத்தினை அடக்குவதாகும். காதிமீனல் கைத், கோபத்தை அடக்க வேண்டும் என அல்லாஹு தாலா குறிப்பாக கட்டளையிட்டுள்ளான். சில சமயங்களில் கோபம் வந்துவிடும், ஆனால் கோபத்தினை அடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஜமாத்தின் நலன் தென்படக்கூடிய இடங்களில் சீர்திருத்தத்தின் அடிப்படையில் கோபம் கொள்ள வேண்டியது அவசியமாகும். ஆனால் சின்ன சின்ன விஷயங்களில் கோபப்படுவது தன்னுடன் பணியாற்றும் நபருடைய கண்ணியத்தை கவனத்தில் கொள்ளாமல் இருப்பது ஒரு பொறுப்பாளரிடம் எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். அவ்வாறு இருக்கக்கூடாது. ஒரு சிறந்த பொறுப்பாளர் அல்லாஹ்வின் இந்த கட்டளையை கண்முன் நிறுத்த வேண்டும். கூலு லின்னாசி ஹுஸ்னா, மக்களை மென்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் சந்தியுங்கள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். பொறுப்பாளர்கள் இவ்வாறு நடந்தால் பொறுப்பாளர்கள் தொடர்பாக சில இடங்களிலிருந்து வரக்கூடிய புகார்கள் முடிந்துவிடும். பிறகு ஒரு பொறுப்பாளரிடம் இந்த சிறப்பு அம்சமும் இருக்க வேண்டும். அதாவது அவர் தன்னுடன் பணியாற்றும் நபருடன் நல்ல முறையில் நடந்து கொள்ள வேண்டும். பதவி உலக பதவி கிடையாது. மேலதிகாரியாகவும் அவருக்கு கீழ் பணிபுரிவதுமாக இருப்பதற்கு ஜமாத்திற்கு தொண்டாற்றக்கூடிய ஒவ்வொருவரும் அவர் கீழே பணிபுரிவராக இருந்தாலும் சரி, அவர் ஓர் உணர்வுடன் பணியாற்றுகின்றார். ஆக மேலதிகாரிகள் பொறுப்பாளர்கள் தமக்கு கீழே பணிபுரியக்கூடிய நபருடன் நல்ல முறையில் நடக்க வேண்டும். தவறு ஏற்பட்டால் அன்புடன் புரிய வையுங்கள். உலக மேலதிகாரிகளை போன்று கண்டித்து கொள்ளாதீர்கள். ஒருவர் தவறை திருந்தாமல் மிகவும் அதிகமாக அடம்பிடிக்கிறார் என்றால், அதனால் ஜமாத்தின் நலனுக்கு பங்கம் ஏற்படுகிறது என்றால் அவரை சரியான முறையில் எச்சரியுங்கள். அவர் அதிலிருந்து விலகவில்லை என்றால் பிறகு அவரிடமிருந்து எந்த வேலையும் வாங்காதீர்கள். மேலதிகாரிக்கு தெரிவியுங்கள், அவரை வேலையிலிருந்து நீக்குங்கள். மேலும் அலுவலகங்களில் பணிபுரியக்கூடிய இடங்களில் குழுக்களாக பிரியக்கூடிய நிலை ஏற்படக்கூடாது. பொறுப்பாளரிடம் தென்பட வேண்டிய உயர் நல்லொழுக்க பணிகளில் விருந்தினர்களுக்கு கண்ணியமளிக்கும் பண்பும் இருக்க வேண்டும். இதுவும் ஓர் உயர் நல்லொழுக்கமாகும். பொறுப்பாளர்களை சந்திக்க அலுவலகத்திற்கு வரக்கூடிய ஒவ்வொரு நபரிடமும் கண்ணியத்துடன் நடந்து கொள்ள வேண்டும். கண்ணியத்துடன் அவரை உட்கார வைக்க வேண்டும். இது மிகவும் முக்கியமான விஷயமாகும். அலுவலகத்தில் சந்திப்பதற்காக வந்திருந்தால் எழுந்து நின்று சந்திக்க வேண்டும். இந்த நல்லொழுக்கம் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொறுப்பாளர்களுக்குரியதும் ஜமாத்தின் நிரந்தர பணியாளர்களுக்கு அவசியமானதும் ஆகும். இதன் மூலம் கண்ணியம் உயரும், குறையாது. பிறகு பொறுப்பாளரிடம் இருக்க வேண்டிய சிறப்பு அம்சங்களில் ஒன்று தன்னடக்கமும் பணிவும் ஆகும். இந்த தன்னடக்கத்தை சாதாரண மக்களும் தனது சிறப்பம்சமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும். குறிப்பாக பொறுப்பாளர்கள் தமக்குள் தன்னடக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா வலா தம்ஷி ஃபில் அர்லி மரஹா என்று கூறுகின்றான். பூமியில் ஆணவம் கொண்டு நடக்காதீர்கள். சாதாரண மனிதனிடத்தில் ஆணவம் இருப்பது கூட இறைவனுக்கு விருப்பமானதாக இல்லை. பிறகு இறைவனுக்காக தொண்டுகளை செய்யக்கூடியவர்களிடத்தில் ஒரு நொடி பொழுது கூட ஆணவம் இருப்பது இறைவனுக்கு விருப்பமானதாக இருக்காது. இந்த சிறப்பம்சங்களை நமது எல்லா பொறுப்பாளர்களும் அதிக அளவு பேண வேண்டும். சந்திக்க வரக்கூடிய ஒவ்வொருவரிடமும் தன் அடக்கத்துடன் சந்திக்க வேண்டும். பிறகு தீர்ப்பு வழங்கக்கூடிய பணியை கொண்ட பொறுப்பாளர்கள் மக்கள் மத்தியில் சமாதானத்தை ஏற்படுத்தும் பணியை செய்யக்கூடியவர்கள், சீர்திருத்த கமிட்டி, கதா போன்ற அமைப்புகள் அல்லாஹ்வின் இந்த கட்டளையை நினைவில் கொள்ள வேண்டும். எழிதுலு ஹுவ அக்ரபு லித்தக்வா, நீதியை நிலைநாட்டுங்கள், அது இறை அச்சத்திற்கு மிக நெருக்கமானதாகும். ஆக ஒவ்வொரு தீர்ப்பும் நீதியுடன் இருக்க வேண்டும். சில சமயங்களில் என் முன்னால் சில தீர்ப்புகள் வருகிறது. அந்த வழக்கில் ஆழம் வரை சென்று கவனம் செலுத்தப்படாமல் இருப்பது தெரியும். அதன்படி யாரை பற்றி தீர்ப்பு வழங்கப்படுமோ அவர்கள் மத்தியில் நிம்மதியின்மை ஏற்படும். ஷரியத்துடைய தெளிவான கட்டளையுடன் தீர்ப்பு வழங்கப்பட்டிருந்தால் பிறகு அது தெளிவாக
இது ஷரியத்துடைய கட்டளை ஆகும். ஆகையால் இந்த கட்டளையின்படி இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டது என எழுதப்பட வேண்டும். குறிப்பாக காதிகள், தீர்ப்பு வழங்கக்கூடியவர்கள் இதனை கவனத்தில் கொள்ள வேண்டும். மேலும் தேவையுடையவர்கள், ஏழைகள் உள்ள பகுதிகளில் அவர்களை கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் சிறப்பம்சமாக இருக்கின்றது. தமது வசதிக்கேற்ப அவர்களை கவனிப்பது சம்பந்தப்பட்ட அமீர்கள் மற்றும் பொறுப்பாளர்களின் பணியாகும். இது தொடர்பாக விண்ணப்பங்கள் வர வேண்டும் என்பது கட்டாயமில்லை. தானே இதனை ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்க வேண்டும். இது அமீர்கள் மற்றும் தலைவர்களுடைய பொறுப்பாகும். ஒவ்வொரு அமீருடைய, ஒவ்வொரு தலைவருடைய, ஒவ்வொரு பொறுப்பாளருடைய மிகப்பெரிய பொறுப்பு தாமுரூன பில் மாரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், அதாவது நன்மையை போதிப்பதும் தீமையிலிருந்து தடுப்பதும் ஆகும். ஆக நன்மையை போதிப்பதனையும் தீமையிலிருந்து தடுப்பதனையும் ஒவ்வொரு பொறுப்பாளரும் என் நேரமும் நினைவில் கொள்ள வேண்டும். ஒவ்வொரு பொறுப்பாளரும் தன்னை ஆராய்ந்தவாறு தனது சொல்லையும் செயலையும் ஒன்றாக்காதவரை, தனக்குள் இறையச்சத்தை ஏற்படுத்தாதவரை, அல்லாஹு தாலா கவனமூட்டிய இறையச்சத்தின் வழியினை தேடாதவரை இது நடைபெறாது. ஹஜ்ரத் மஸீஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இறை அச்சத்தை பற்றி ஓரிடத்தில் கூறுகின்றார்கள், ஒரு சில நன்மைகளை செய்வதும் ஒரு சில தீமைகளிலிருந்து தவிர்ந்திருப்பது மட்டும் இறை அச்சமாகாது. மாறாக அனைத்து நன்மைகளையும் செய்வதும் சின்ன சின்ன தீமைகளிலிருந்து தவிர்ந்திருப்பதும் இறை அச்சமாகும். ஆக இந்த தரத்தை அடைந்துதான் நன்மையை போதிப்பவர்களாகவும் தீமையிலிருந்து தடுப்பவர்களாகவும் நாம் ஆக முடியும். மேலும் அமானத்துகளுடைய உரிமைகளை செலுத்துபவர்களாக நாம் ஆக முடியும். அல்லாஹு தாலா ஜமாத் உறுப்பினர்களுக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட, மேலும் தேர்ந்தெடுக்கப்படவிருக்கின்ற, தேர்ந்தெடுக்கப்பட்டு வரக்கூடிய அனைத்து பொறுப்பாளருக்கும் எனக்கும் அமானத்துகள் மற்றும் உடன்படிக்கைகளின் உரிமையை செலுத்தக்கூடிய நற்பாக்கியத்தை வழங்குவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.